வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 72 எஃப்எஸ்கே என்று சொல்லப்படுகிற ஃப்ரீக்குவென்சி ஷிஃப்ட் கீயிங் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு டிஜிட்டல் மாடுலேஷன் மெத்தட் டெக்னிக். ஆக்சுவலி ஏஎஸ்கே என்று சொல்லப்படுகிற ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங் மெத்தட். அது நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன், ஒரு சீரியல் டேட்டா கம்யூனிகேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 1 அப்படிங்கிறத ஹை வோல்டேஜ் 5 அப்படின்னு வச்சுக்கிட்டா 0ங்கிறத 0 வோல்டேஜை வச்சு நம்ம அனுப்போம். அப்போ அதனுடைய வோல்டேஜுடைய ஆம்ப்ளிடியூட் மாறுவதன் மூலமாக அதனுடைய டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுறது ஏஎஸ்கே. இது அந்த கேரியர் ஃப்ரீக்குவென்சியவே மாற்றி அமைப்பதன் மூலமாக 1 அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சியும் 0 அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஃப்ரீக்குவென்சியுமாக 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவென்சியில் அந்த கேரியர் சிக்னலை அனுப்புவதன் மூலமாக இது ஃப்ரீக்குவென்சி ஷிஃப்ட் கீயிங், அதாவது எஃப்எஸ்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒரு சிம்பிளான ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் 555 ஐசியை பயன்படுத்தி, ஒரு அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர் சர்க்கியூட்டை பயன்படுத்தி அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக இது என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ஆசிலேட்டர் வச்சுடுவாங்க. 1 அப்படின்னா ஒரு ஆசிலேட்டரில் உள்ள ஒரு சிக்னலையும் ஒரு மல்டிப்ளெக்சர் மூலமாக, அப்படி இல்லைன்னா 0னா இன்னொரு ஃப்ரீக்குவென்சி உள்ள ஆசிலேட்டருடைய சிக்னலையும் அந்த மல்டிப்ளெக்சரில் கொடுத்து அதன் மூலமாக இங்கேருந்து டேட்டாவை அனுப்புவாங்க, பைனரி டேட்டாவை அனுப்புவாங்க. ஆனால் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 555 ஐசியை பயன்படுத்தி எப்படி ஒரே சிம்பிள் சர்க்கியூட்டில் இந்த ஃப்ரீக்குவென்சி ஷிஃப்ட் கீயிங் மாடுலேஷனை டெக்னிக்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நார்மலாக அந்த டேட்டா ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்குவென்சிக்கு 1 அப்படின்னா ஹை ஃப்ரீக்குவென்சியும், லோ ஃப்ரீக்குவென்சினா 0 அப்படிங்கிற டேட்டாவையும் அனுப்புவாங்க. பட் ஆனால் நம்ம இந்த சர்க்கியூட்டில் ஒரு இன்வெர்ட்டடாக பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்குவென்சினா 0 அப்படின்னு வச்சுக்கிட்டு லோ ஃப்ரீக்குவென்சினா 1 அப்படின்னு இருக்கிற மாதிரி இதில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். சிமுலேட்டர் சாஃப்ட்வேரில் அந்த சர்க்கியூட்டை உருவாக்கியிருக்கோம். 555 ஐசி. அந்த 555 ஐசியை ஒரு அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டராக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த RA 50 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியாக இந்த ஐசியுடைய டிஸ்சார்ஜ் பின்னுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது 7வது நம்பர் பின்னுக்கு. அதிலிருந்து RC அப்படிங்கிற ஒரு 47 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியாக அந்த த்ரெஷோல்டு ட்ரிகர் 2யும் லூப் பண்ணி அது கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே கிரவுண்டுக்கு ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது 0.01 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பின் நம்பர் 4 பாசிட்டிவில் ரீசெட் பின்னை எனாபிள் லோ, அதனால் அதை ஹைலே கொடுத்துட்டோம். அப்புறம் பின் நம்பர் 5 கண்ட்ரோல் வோல்டேஜை அது சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுனால அதில் ஒரு 0.01 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரில் கொடுத்துட்டோம். ஓகே. RARC அந்த ரெண்டுடைய ஜங்ஷன் பாயிண்டில், அதாவது பின் நம்பர் 7ல் RBங்கிற இன்னொரு 50 கிலோ ஓம் ரெசிஸ்டரை 5 வோல்ட்லேருந்து ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போல்லாம் அந்த இன்புட் சிக்னல் அந்த பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு RS அப்படிங்கிற ஒரு 47 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியாக அந்த இன்புட் சிக்னலை கொடுக்குறோம். அந்த இன்புட் சிக்னல் ஒரு உதாரணத்துக்கு 150 ஹெர்ட்ஸ் சிக்னல், அது ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. 150 ஹெர்ட்ஸ் சிக்னலை அதில் கொடுக்குறோம். அந்த 150 ஹெர்ட்ஸுக்கு அதனுடைய ஸ்பீடு இருக்கும், அந்த ஃப்ரீக்குவென்சி இருக்கும். அதில் நம்ம டேட்டாவாக கொடுக்குறோம். அதாவது 0 1 1 0 0 அந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டாவாக, பைனரி டேட்டாவாக அதில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுடுங்க. இப்போது என்ன ஆகும்னா, இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து பார்க்குறப்ப, இப்போ நம்ம இந்த சிமுலேட்டருக்கு நம்ம பவர் சப்ளை கொடுப்போம். இதனுடைய அவுட்புட்டில் இந்த 555 ஐசியோடைய அவுட்புட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஆசிலேட்டருக்கு கொடுத்துருக்கோம். அந்த வேவ்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. எப்பெல்லாம் அதாவது இந்த இன்புட் சிக்னலுடைய ஹை வருதோ, இந்த டிரான்சிஸ்டர் ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கும். அப்போது இந்த 555 ஐசி லோ ஃப்ரீக்குவென்சி ஜென்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். சார்ஜிங் டைம் அதிகமாக இருக்கும், லோ ஃப்ரீக்குவென்சியை ஜென்ரேட் பண்ணும். எப்போல்லாம் அந்த இன்புட் சிக்னல் ஹை அப்படிங்கிற வராமல் லோன்னு வருதோ, அப்போல்லாம் இந்த
டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சிங் ஆகிருக்கும். அதனால் இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இது ஒரு இன்வெர்ட்டட் டைப்பில் உள்ள எஃப்எஸ்கே ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத அந்த சிமுலேட்டரை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், அந்த எல்லோ லைன் தான் வந்து இந்த இன்புட் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க. குறைவாக தான் வச்சுருக்கேன். அது லோவில் இருக்கிறப்ப ஹை ஃப்ரீக்வன்சியாகவும், ஹையில் இருக்கிறப்ப லோ ஃப்ரீக்வன்சியாகவும் இந்த டிரான்சிஸ்டர் இந்த ஐசி வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நார்மலாக 1000 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது லோ ஃப்ரீக்வன்சியாகவும், 1200 சம்திங் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியாகவும் இருக்குது. இப்படி தான் இந்த சர்க்யூட் ஒரு எஃப்எஸ்கே ஜென்ரேட்டராக ஒர்க் பண்ணுது. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் 555 ஐசி டைமரை பயன்படுத்தி, அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை பயன்படுத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிராவின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.